ஹாய், இப்போ ஒரு கேரட் அல்வா பார்த்துடலாமா? குவிக் மோட். ஓகே, டீட்டெயில்டு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. இது ஒரு பெரிய கேரட், 3 கேரட்டு, 1 கப்பு வந்து சர்க்கரை, அப்புறம் உடைச்ச முந்திரி பருப்பு ஒரு 3 ஸ்பூனு, அப்புறம் சின்ன ஸ்பூனால் ஏலக்காய் பொடி, நெய், பால், அப்புறம் கண்டென்ஸ்ட் மில்க்கு. என்ன ப்ரொசீஜர்னா, நெய்யில் நல்லா கேரட்டை வதக்கி ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை எடுத்து வச்சுட்டு கேரட்டை நெய்யில் நல்லா வதக்க போகிறோம். வதக்கின காட்டியும் நம்ம பாலை ஊற்றி சிம்மில் வச்சு அந்த கேரட்டை நல்லா ஒரு ½ கலரி வேக விட போகிறோம். நல்லா வெந்த உடனே இந்த சர்க்கரையை போட போகிறோம். சர்க்கரையை போட்டுட்டு வேணா பால் ஊற்றி வேக வச்சுக்கோங்க. சர்க்கரையை போட்டுட்டு இறக்கிறதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் முன்னாடி கண்டென்ஸ்ட் மில்க் போட்டு நல்லா கலந்துட்டு கோவா போட்டு இறக்க போகிறோம். கோவா நான் வந்து வீடியோக்குள்ளே கொண்டு வரேன், வெயிட் பண்ணுங்கள். கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோவா ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஃப்ரீஸாக இருந்துச்சு. இப்போ நம்ம ப்ரொசீஜர்லாம் முடிக்கிறதுக்குள்ள கேரட் அல்வாக்கு இது வந்து உருகிரும், அதாவது நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஸ்பெஷல் கேரட் அல்வா. ஒரு 3 பெரிய கேரட்டை பீலரால் தோல் சீவி நல்லா துருவி வச்சுருக்கிறேன், பெரிய கண் துருவலால். ஹெல்ப் பண்ண பசங்களுக்கு தேங்க்ஸ். அப்புறம் ஒரு சின்ன கப் சர்க்கரை, அப்புறம் ஏலக்காய் பொடி, உடைச்ச முந்திரி பருப்பு, கோவா, அதுக்கப்புறம் வந்து பால், நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் நம்ம கேரட்டை வறுக்க போகிறோம். வறுத்துட்டு அதுலேயே வந்து பாலை விட்டு நல்லா மூடி இந்த மாதிரி கடாயில் மூடி வச்சு அந்த கேரட் வேகிற வரலையும் பால்லையே வேகும். அது வெந்த பிற்பாடு நம்ம வந்து இந்த கண்டென்ஸ்டு மில்க்கு, அப்புறம் கோவா, அப்புறம் ஏலக்காய் பொடியெலாம் போட்டுட்டு வறுத்த முந்திரி பருப்பை போட்டு இறக்குனீங்கன்னா சுவையான அருமையான ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல் உங்களுக்கு கேரட் அல்வா இஸ் ரெடி டு சர்வ். ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க, பால்லையே வேக விடுங்க. சிம்லேயே தான் இருக்கணும் கேஸு. ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் இந்த அல்வா ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு. வாங்க பார்க்கலாம். பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ அதே நெய்லேயே கேரட்டை போட்டு நல்லா வதக்குங்க ஃபஸ்ட்டு. ஸோ வந்து இது ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி வைங்க, நல்லா வதங்கட்டும். அப்புறம் பால் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வெந்துச்சு, கொஞ்சம் பால் நான் ஊற்றிக்கிறேன். பால் ஊற்றிட்டு அந்த மூடி வேக வைக்கணும். இந்த மூடி விடும். ஃபஸ்ட்டு கண்டென்ஸ் போட்டுருவோம். அந்த ஸ்வீட்டு போடலைன்னா நம்ம வந்து சர்க்கரை போட்டுருவோம். குங்குமப்பூ சொல்ல மறந்துட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம இதில் போட்டு அப்படியே கரைச்சிக்கலாம். அந்த வெந்துட்டுருக்கிற பால் எடுத்து வச்சுருக்கேன். அதோட டேஸ்ட் தெரியணும்னா ஏலக்காய் பீச் போட்டால் போதும். இந்த டைட்லேயே வந்து கோவாவும் போட்டுக்கலாம். கலந்துட்டு பார்க்கலாம். இப்போ வந்து முந்திரி பருப்பை போட்டு கலந்துடலாம். குங்குமப்பூ போட்டாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா சுருண்டு வந்தோடனே இறக்க வேண்டியதான். கண்டென்ஸ் மில்க் ஸ்வீட்டுன்னு கிடச்சிட்டதுனால நான் சர்க்கரை யூஸ் பண்ணவே இல்லைங்க. அது யூஸ் பண்ணாமல் இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டு தெரியும், கேரட்டோட டேஸ்ட்டு. ஸோ கண்டென்ஸ்டு மில்க் ஸ்வீட்டுன்னு போட்டிங்கன்னா சர்க்கரை தேவையில்லை. டேஸ்ட் பார்த்துட்டு வேணால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாம் திரண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க, அது கெட்டியாகிடும். இப்போ சர்வ் பண்ண உடனே அப்படியே டைட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அல்வா மாதிரியே சாப்பிட நல்லா ஒரு ஃப்ளோயியாக இருக்கும். ஸோ இந்த கோவா கேரட் அல்வா இஸ் ரெடி டு சர்வ். நம்ம கோவா கேரட் அல்வா இஸ் ரெடி டு சர்வ். இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி ஸ்பெஷல் ஃப்ரம் பிரியா மகேஷ் கிச்சன் இஸ் கோவா கேரட் அல்வா. ட்ரை பண்ணுங்க. வெரி ரிச் ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல் சர்வ் இது. இட்ஸ் அ டைன்-இன், பேசிக்கலி டைன்-இன் டெசர்ட். தேங்க்யூ. பொங்கி வேகும். மூடி வச்சு 2 கொட்டை